இங்க ஒரு சூனியக்காரி முள்ளு இருக்கிற ஒரு குச்சியில அவளோட விரலை குத்தி அதுல வர்ற ரத்தத்தை அதுல பூசுறான். அப்படி அவ பண்ணின அடுத்த செகண்டே ஜானோட அப்பாவும் அம்மாவும் அவங்களோட ஃபேஸ்ல அவங்களே ஃபோர்க் ஸ்பூனால குத்தி காயப்படுத்திட்டு இருக்காங்க. ஜான் உடனே அதை ஸ்டாப் பண்ண சொல்றான். உடனே சூனியக்காரி அந்த குச்சியை அப்படியே உடைச்சு தண்ணியில போடுறான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டாப் பண்றாங்க. ஆனா சூனியக்காரி நான் சொல்றதை நீ செஞ்சா மட்டும்தான் உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் உயிரோட காப்பாற்ற முடியும்னு ஜான் மிரட்டா. அவனும் அவனோட பேரண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அவ சொல்றதை எல்லாம் செய்யறேன்னு சம்மதிக்கிறான். வீட்டுல நடக்கிற இந்த கொடூரமான விஷயங்களை வெளியே யார்கிட்டையும் சொல்ல அவனுக்கு தைரியம் இல்ல. ஆனா ஜான் பேரண்ட்ஸோட உயிர் மட்டும் அந்த சூனியக்காரிக்கு பத்தாம அவன் கூட படிக்கிற பசங்களோட ஐடி கார்டையும் கொண்டு வர சொல்றான். அவன் சாபத்துல இருந்து முழுசா குணமான உடனே அவனோட பேரண்ட்ஸை விட்டுறேன்னு போய் வாக்குறுதியும் கொடுக்குறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட படிக்கிற பசங்களோட ஐடி கார்டை எடுத்துக்கொண்டு அந்த சூனியக்காரி கிட்ட கொடுத்துறான். உடனே அன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல எல்லா பசங்களோட ஐடி கார்டையும் ஒரு பாத்திரத்துல கிழிச்சு போட்டு கரெக்டா நைட்டு 2:17 ஒரு மணி அடிக்கிறான். அடுத்த செகண்டே அந்த பசங்க எல்லாம் அவங்களோட வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்து நேரா ஜானோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா மத்த 18 ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வரல, ஜான் மட்டும் தான் வந்திருக்கான். திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் காணாம போனதால எல்லா டீச்சர்ஸையும் விசாரிக்கிறாங்க. ஆனா ஜான் ஒரு சின்ன பையங்கிறதால யாருக்கும் அவன் மேல டவுட் வரல. அதுக்கப்புறம் சூனியக்காரி கண்ட்ரோல்ல இருந்து அவனோட பேரண்ட்ஸை அவன் தான் பாத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் வீட்டோட பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் தான் டெய்லி சாப்பாடும் கொடுப்பான். அவன் அவ்வளவு கஷ்டப்படும் போதும் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லல. ஏன்னா போலீஸ் கிட்ட ஏதாவது சொன்னா அந்த சூனியக்காரி அவனோட பேரண்ட்ஸை கொண்டுடுவா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜானோட வீட்டுக்குள்ள ஒரு திருடன் புகுந்துடுறான். அந்த திருடன் அங்க இருக்க காஸ்ட்லியான பொருட்களை திருடுறதுக்காகத்தான் வந்திருப்பான். அப்போ அங்க பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸை பாத்துறான். சடனா அவங்க எல்லாரும் அவன் பக்கமா திரும்பினதை பார்த்ததும் அவன் அப்படியே பயத்துல நடுங்கி போயிடுறான். உடனே பயத்துல அலறி அடிச்சுட்டு அங்கே இருந்து ஓடுறான். அப்போ அந்த திருடனை ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படியே அவனை தூக்கி வண்டிக்குள்ள வைக்கிறாரு. அப்போ அவன் அந்த வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த விஷயத்த போலீஸ் கிட்ட பெருமையா சொல்றான். ஏன்னா ஊர்ல இருந்த எல்லாரும் அந்த காணாம போன ஸ்டூடெண்ட்ஸை தான் தேடிட்டு இருப்பாங்க. உடனே அந்த போலீஸ் ஆபீசரும் அவனை அப்படியே கார்ல இருக்க வச்சுட்டு அவர் மட்டும் தனியா அந்த வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போன ஆபீசர் நைட் லேட்டா தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. இப்போ அவரோட பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அவரு நேரா அவனை பிடிச்சு இழுத்து அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போறாரு. பார்த்தா அந்த சூனியக்காரி ஜானோட பேரண்ட்ஸ் மாதிரியே அந்த போலீஸோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிருப்பா. அந்த டைம்ல 2 பேரும் ஜானோட வீட்டுக்குள்ள வர்றாங்க. உடனே அந்த சூனியக்காரி அவளோட கண்ட்ரோல்ல இருந்தவங்களை வச்சு அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண விடுறா. அதை பார்த்த ஜான் வேகமா அந்த சூனியக்காரியோட ரூமுக்குள்ள போயிட்டு அந்த சூனியக்காரி குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண வச்சிருந்த முள்ளு குச்சியை எடுத்துடுறான். உடனே அதை அவனோட கையில குத்தி அவனோட ரத்தத்தை அந்த குச்சியில பூசுறான். அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரியோட ஒரு முடியை எடுத்து அந்த குச்சியில சுத்துறான். அந்த சூனியக்காரி பல நாளா அவனோட வீட்டுல இருந்து சொல்ற மந்திரங்களை அவனும் அவளுக்கே தெரியாம கத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஜான் அந்த குச்சியை உடைச்சதும் அந்த சூனியக்காரி கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறான். உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நார்மலாகி வேகமா அந்த வீட்டை விட்டே தப்பிச்சு போயிடுறாங்க. கடைசியில அந்த சூனியக்காரி மரண வழியில அந்த வீட்டை விட்டே ஓடி போறா.